Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths Chapter-8 exercise 8.1ல problem number 15 பார்க்க போறோம். வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். The mean and variance of 7 observation. அப்ப n equal to என்ன கொடுத்திருக்காங்கமா 7 and mean எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். mean வந்து 8, meanங்கிறது x bar இல்லையா 8 and variance கொடுத்திருக்காங்க 8 and 16 இல்லையா. என்ன கேட்டிருக்காங்க? If 5 of these are, அதாவது 5 observation கொடுத்திருக்காங்க 2, 4, 10, 5 observation இல்லையாமா observation நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்திருக்கிறது 2, 4, 10, 12 and 14 இல்லையா 12 and 14. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? Find the remaining 2 observation. தமிழ் வர்க்க பார்த்துடலாம். 7 தரவு புள்ளிகளின் சராசரி மற்றும் விலக்க வர்க்க சராசரி முறையே 8,16 ஆகும். அதில் 5 புள்ளிகள் உள்ளன. தட்ஸ் போர்டில் எழுதி போட்டிருக்கோம். மீதமுள்ள இரு புள்ளிகளை கண்டறிக. சரியாமா? அதாவது என்னன்னா 5 கொடுத்துருக்காங்க, இன்னும் 2 டேட்டா என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் சிம்பிளா. ஓகே, இதை நமக்கு ஃபார்முலா எழுதிடலாம். தட்ஸ் ஃபார்முலா என்ன இருக்குமா? தட்ஸ் இப்போ அதுக்கு முன்னாடி பாயிண்ட் 2 பாயிண்ட் நமக்கு தெரியாது இல்லையா? அதை நம்ம எப்படி இருக்கலாம்? லெட் த ரிமைனிங் டேட்டா. சரியாமா? ரிமைனிங் அப்சர்வேஷன் நம்ம எப்படி எடுக்கலாம்னா A, B. ஓகேம்மா, A, Bன்னு எடுக்கலாம். நமக்கு ஃபார்முலா தெரியும், மீனோட ஃபார்முலா x bar equal to summation x by n. கரெக்டாமா? இப்போது summation xனா given டேட்டாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ 2 + 4 + 10 + 12 + 14. இது வந்து எத்தனை? மொத்தம் 5 அப்சர்வேஷன். 6வது அப்சர்வேஷன் நமக்கு A, 7வது அப்சர்வேஷன் வந்து B. the whole divided by n. என்னோட வேல்யூ நமக்கு 7 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணும்போது என்ன வரும்? 6, 16, 18, 28, 32, 42. அப்போது 42 புள்ளி A + B டிவைடட் பை 7. x பார் என்னமா கொடுத்துருக்காங்க? நமக்கு 8. அப்போது நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 42 + A + B = 56. அப்போது A + B = 56 - 42. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குமா? 42, 52னா 10, 14 கிடச்சிருக்கு. அப்போது A + B = 14. ரெண்டே ஆட் பண்ணும்போது தான் 14 கிடச்சிருக்கு. நம்ம கிவன் டேட்டா பார்க்கலாமா? இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 10லேருந்து அதுக்கடுத்து நம்ம 12. ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். பார்த்தாலே தெரியுது பாருங்கள். இதுக்கு 2 டிஃப்ரென்ஸ் வந்து 2, இதுக்கு 2 டிஃப்ரென்ஸ் வந்து 2, இதுக்கு 2. அப்போது இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் பாருங்கம்மா? அப்போது 2க்கு அப்புறம் 4, அதுக்கடுத்து என்ன நம்பர்? 6. அப்போ 6ஆக பிரிச்சிட்டோன்னா 14ல் 6 போயாச்சுன்னா நமக்கு 8. கரெக்டாமா? இப்போ நம்ம எழுதலாம் பாருங்கள். ஸோ த ரிமைனிங் டேட்டா. சரிம்மா? டேட்டாஸ் வந்து என்னென்னா 6 and 8. அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம் பாருங்கள்? டேட்டாஸ் வந்து 2, 4, 6. ஓகேம்மா? இதான் நமக்கு தெரியாது, இதை நம்ம ஏன்னு எடுத்தோம். ஓகேவா? 6 அப்புறம் 8, 8க்கு அப்புறம் 2 ஆட் பண்ணியாச்சுன்னா 10 இல்லையாம்மா? 10 அப்புறம் 12, 14. ஓகே, அவ்வளோதாம்மா. இதுதான் ஃபைனல் ஆன்சர்.